Next one, classification of contract. Validity. Void contract not enforceable by law. Mr. X agreed to write a book with the publisher. After few days, X dies in an accident. So, first வந்து இவங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்கப்போ எக்ஸ் வந்து அலைவா இருந்தாங்க. ஆஃப்டர் தட் அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் எக்ஸ் வந்து இப்போ அலைவா இல்லை. ஸோ இம்பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இட்ஸ் ஏ வைடு கான்ட்ராக்ட். இதே மணி ரிலேட்டடா இருந்ததுன்னா லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ் அதை திரும்ப ரீபே பண்ற மாதிரி இருக்கு. பட் இந்த கேஸ் வந்து ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன் ரிலேட்டட். கிளியரா? வைடபிள் கான்ட்ராக்ட். வைடபிள்ல நீங்க சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இதுக்கு முன்னாடி ஏங்கிற ஒரு வேர்ட் சேர்த்து அவாய்டபிள். Enforceable at the option of one party only. A and B enter into a contract that A shall do same work for 500. Okay. A is ready and willing to the work, but B prevents him from doing so. ஆக்சுவலா ஏயும் பியும் ஒரு கான்ட்ராக்ட்ல என்ட்ரி ஆகுறாங்க. ரெண்டு பேருமே சேமா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவல் டு 500 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏ வந்து ஒர்க் பண்ண ரெடியா இருக்காங்க, பட் பி வந்து ஒர்க் பண்ண ரெடியா இல்லை. ஸோ அப்போ ஏ வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த கான்ட்ராக்டை அவாய்ட் பண்ணிக்கலாம். அவாய்டபிள் அட் த ஆப்ஷன் ஆஃப் ஏ. கிளியரா? ஏன்னா ரெண்டு பேருமே வில்லிங்கா இருந்தா தான் இந்த அக்ரிமெண்ட் வேலிட் ஆகும். இல்லீகல் அக்ரிமெண்ட். இல்லீகல் அக்ரிமெண்ட் ஆக்சுவலி இங்க ஒரு லைன் கொடுத்திருப்பாங்க. ஆல் இல்லீகல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் void, பட் ஆல் void அக்ரிமெண்ட்ஸ் ஆர் நாட் நெசசரி illegal. So transgression, public policy, criminal in nature, immoral, collateral, transaction is illegal. Okay. So இதுக்கு எக்ஸாம்பிள், ஏ வந்து பிக்கு காரை சேல் பண்றாங்க. வேலிடா? பட் அந்த கார் வந்து தெஃப்டான கார். கரெக்ட். ஸோ தெஃப்டான காரா இருந்தாலுமே இன்கேஸ் அசப்டர் வந்து இன்னசென்ஸா இருந்தாங்கன்னா இது வேலிட் ஆயிடும். சரியா? அதுவே ஏ வந்து பிக்கு வந்து கன் சோல்வ் பண்றாங்க, இது வேலிடா? எஸ், இல்லீகல் அக்ரிமெண்ட். கிளியரா? ப்ராஹிபிட்டட் கூட்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணாங்கன்னா அது இல்லீகல்குள்ள வந்துடும். பட் தெஃப்ட் இந்த மாதிரி கேசஸ்ல சில கேசஸ்க்கு எக்ஸப்ஷன் இருக்கு, சில கேசஸ்க்கு எக்ஸப்ஷன் இருக்காது, சில கேசஸ்க்கு எக்ஸப்ஷன். Next one, unenforceable contracts. Technical defects enforceable if removed. Understamped documents. ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தங்க ஒரு நோட்டீஸ் பேப்பர்ல சைன் வாங்குறாங்க, அது வேலிடா? எந்த டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணாம டாக்குமெண்ட்ல சைன் வாங்க. எஸ், அதை தான் நம்ம அன்என்ஃபோர்ஸபிள் டாக்குமெண்ட் சொல்றோம். ஒரு ப்ராப்பரான அந்த ஸ்டாம்ப் பேப்பரா இருந்தா 20 rupees ஸ்டாம்ப் பேப்பரா இல்லை 50 rupees ஸ்டாம்ப் பேப்பரா என்ன சேல் பண்றாங்க அதோட ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுல கிளியரா மென்ஷன் பண்ணி. Valid enforceable contract, all essential elements. Formation and creation. Express contract. So express now ஒன்னு ரிட்டன்ல இருக்கணும் இல்ல ஸ்போக்கன்ல இருக்கணும். X wrote a letter to Y. I am prepared to sell a car for 50,000. Y also accepted the offer by a letter. ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் டைரக்ட் கம்யூனிகேஷன் இல்லை, லெட்டர் மூலியமா தான் கம்யூனிகேஷன் பண்ணிருப்பாங்க. இருந்தாலுமே இது வேலிட் தான். எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட்ங்கிறது ரிட்டன்லயும் இருக்கலாம், ஸ்போக்கன்லயும் இருக்கலாம்.
clear? Next one, implied and inferred contract. Inferred from the circumstance of the case or from conduct of the parties. ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல உங்களுக்கு சொல்லி தெரியணுங்கிறது அவசியம் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பஸ்ஸோ ட்ரெயினோ இதில் நீங்கள் போர்ட் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், டிக்கெட்ஸ் பை பண்ணிருக்கணும். ஓகேங்களா? அதுதான் implied contract. A went to a restaurant and took an ice cream. In this case, Y is bound to pay for the ice cream. Clear? Next one, tacit contract. ஸோ tacitனா சைலண்ட் கான்ட்ராக்ட், a part of implied contract. இப்போ ஏடிஎம்ல இருந்து நீங்க கேஷ் வந்து வித்ட்ரா பண்றீங்கன்னா அது tacit கான்ட்ராக்ட்ல வரும். அண்ட் சேல் டேக்கிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபால் ஆஃப் ஆமர் ஆக்ஷன் சேல்ஸ். ஆக்ஷன் சேல்ஸ்னா ஏலத்தில் விடுவாங்களே, 3 times ஹேமர் வந்து ஃபால் பண்ணுவாங்களே, அந்த கேசஸ் தான் இம்ப்ளைடுன்னு சொல்லுவாங்க. tacit contract. Next one, quasi contract. So quasi contract created by law and no agreement resembles a contract. ஸோ ஒரு 2 பேருக்கும் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸே இந்த கேஸ்ல இருக்காது. பட் இருந்தாலுமே சில கேசஸ்ல அது வேலிட் ஆகும். எக்ஸாம்பிள், எக்ஸ் ஏ ட்ரேட்ஸ்மேன் லெஃப்ட் சர்டன் குட்ஸ் அட் ஒய்ஸ் ஹவுஸ் பை மிஸ்டேக். ஸோ டெலிவரி வந்து தப்பா பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? பட் ஒய் வந்து அந்த குட்ஸை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்ப எக்ஸ்க்கும் ஒய்க்கும் இந்த இடத்துல அக்ரிமெண்ட் வரும், லீகல் ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும். Next one, EDI, cyber, mouse click, e-contracts. Interaction with electronic agents, computer program. ஓகே. ஸோ இப்போ டிஜிட்டல் சயின்ஸ் மூலியமாவும் நீங்க ஒரு அக்ரிமெண்ட்ல என்ட்ரி ஆகுறீங்கன்னா அதுவுமே வந்து வேலிட் தான். நெக்ஸ்ட் ஒன், பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் கேஸ், எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். எக்ஸிக்யூட்டர்னா 2 பேருமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஓன்லி பர்ஃபார்ம் பை போத் த பார்ட்டிஸ், கேஷ் டீல்ஸ். இப்போ நீங்க வந்து ஒரு ஷாப்க்கு போறீங்க, ஒரு கூட்ஸ் பை பண்றீங்க, அதுக்கு கேஷ் பே பண்றீங்க. ஸோ ரெண்டுமே வந்து எக்ஸிக்யூட்டட் ஆயிடுச்சு, எதுவுமே வந்து கிரெடிட்ல இல்லை. எக்ஸிக்யூட்டரி, எக்ஸிக்யூட்டரினா both the parties is yet to be performed in future. So example, X agreed to sell his car Y for 2 lakhs. Car was delivered by X on 20th of the next month and the price was to be paid by on 30th of the next month. ஸோ இவங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, பட் எப்போ எக்ஸிக்யூட் பண்றாங்க, டெலிவரி பண்றது 20th of the next month அண்ட் பிரைஸ் பே பண்றது 30th of the next month. இந்த கேசஸ் வந்து எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகல, yet to perform. போன கேஸ்ல கேஷ் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டட். டிஃபரன்ஸ் புரியுது? நெக்ஸ்ட் ஒன், யூனிலேட்டரல் கான்ட்ராக்ட், partly executed and partly executed. One party performed and another party yet to perform. Same. In the above example, if the car has been delivered and the price is yet to be paid. ஸோ இந்த கேஸ்ல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார் வந்து இமீடியட்டா டெலிவரி பண்ணிட்டாங்க, பட் பிரைஸ் வந்து அவங்க லேட்டா பே பண்றாங்க. ஸோ அப்போ இந்த கேசஸ் வந்து பார்ட்லி எக்ஸிக்யூட்டட் அண்ட் பார்ட்லி எக்ஸிக்யூட்டட். மல்டிலேட்டரல் கான்ட்ராக்ட்ஸ், மல்டிலேட்டரல் கான்ட்ராக்ட்ஸ்னா மோர் தென் 2 பார்ட்டிஸா இருப்பாங்க, வெரி காம்ப்ளெக்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் கான்ட்ராக்ட். ஸோ அக்ரிமெண்ட்டுக்கும் கான்ட்ராக்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ். மீனிங், அக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் இருக்கும், கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் அக்ரிமெண்ட் அண்ட் லீகல் என்ஃபோர்ஸபிலிட்டி இருக்கும். ஸ்கோப் இஸ் லீகல் பிளஸ் சோஷியல் அக்ரிமெண்ட், பட் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் லீகல் அக்ரிமெண்ட் மட்டும் தான் டீல் பண்ணும். லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் இந்த கேஸ்ல அக்ரிமெண்ட் கேஸ்ல மோஸ்ட் ஆஃப் ஆல் இருக்காது, ஏன்னா அக்ரிமெண்ட் எப்போ வேணாலும் கேன்சல் ஆகும். பட் கான்ட்ராக்ட் கேஸ்ல மேண்டேட்டரியா ஃபாலோ பண்ணும். நேச்சர், ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் நாட் கான்ட்ராக்ட்ஸ், பட் ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் வந்து மேபி ஃபியூச்சர்ல என்ஃபோர்ஸ் பண்ண முடியாம கூட போகலாம்.
வைட் அண்ட் வைடபிள். என்ஃபோர்ஸபிள் பார்த்தீங்கன்னா இந்த வைடு கான்ட்ராக்ட்ல நோ, வைடபிள் கான்ட்ராக்ட்ல ஏதாவது ஒரு பர்சனுக்கு வந்து அந்த ஆஃபர் இருக்கும். காசஸ் சேஞ்ச் இன் லா ஆர் சர்க்கம்ஸ்டன்ஸாக இருக்கலாம். இங்கே ஃப்ரீ கன்சென்ட் இல்லாமல் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் இங்கே கிடையாது. இஃப் நாட் கேன்சல். ரைட்ஸ் cannot execute any rights. இங்கே கேன் present. Next one. Void contract and illegal agreement. Scope not necessary illegal. In this case, is always void. Nature as usual. Change in law or circumstance. இங்கே free consent இருக்காது. Punishment. Void contractல எந்த punishment இருக்காது. But illegal casesல compulsory punishment இருக்கு. Collateral agreements இந்த கேசஸ்ல எதுவும் இருக்காது. But in illegal agreementல உங்களுக்கு collateral. Void agreement and void contract. Enforceability இந்த கேஸ்ல இருக்காது. But இந்த கேஸ்ல ceases to be. Nature void ab initio. But void contract subsequently void. Restitution no. But in the case restitution essential not present, impossibility of performance, yeah, is a normal thing. So practical case, G invites F, an actor popular among children for his act, to his son's H's birthday party. F accepts the invitation. So G வந்து F வந்து பர்த்டே பார்ட்டிக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. அவரோட சன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. F வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ G என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் for the party. H was very excited about this fact. However, F did not turn up for the party. So F வந்து அந்த பார்ட்டில அட்டென்ட் பண்ணல. H was very upset and refused to cut the cake. G, increased with F's behavior, wanted to sue for loss incurred in making special arrangement and spoiling the party. So in this case, actually G வந்து F மேல ஷூட் ஃபைல் பண்ண முடியுமா? ஐ மீன் பிரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காம்பன்சேஷன் கிளைம் பண்ண முடியுமா? இல்ல இது எஸ். இது வந்து உங்களுக்கு சோசியல் அக்ரிமெண்ட்ல வரும். கிளியரா? ஒன்லி லீகல் அக்ரிமெண்ட் மட்டும் தான் உங்களால என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். சோசியல் அக்ரிமெண்ட், வைட் அக்ரிமெண்ட் இதெல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். கிளியரா? Next one. M promises to give his son N 1 lakh. If N clears joint entrance exam in first attempt, N clears the exam in the first attempt, but M fails to pay 1 lakh as promised. So இந்த கேஸ்ல N வந்து கிளைம் பண்ண முடியுமா 1 lakh? ஏன்னா டேட் அண்ட் சன் ரிலேட்டடா வருது, ஃபேமிலி. ஓகேங்களா? Third one. Mr. SS, a businessman, has been fighting a long-drawn litigation with the RR, another businessman. Actually, SS-க்கும் RR-க்கும் already ஒரு litigation போயிட்டு இருக்கு. To support his legal campaign, Mr. SS enlists the service of Mr. X, a legal expert, stating the amount of 10 lakhs would be paid if Mr. X does not take up the brief of Mr. R. ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு லிட்டிகேஷன் போயிட்டு இருக்கு. எஸ்எஸ் வந்து என்ன சொல்றான்னா, ஒரு லீகல் எக்ஸ்பர்ட் எக்ஸ்ன்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள வந்து நீங்க ஆர்ஆரோட கேஸை எடுக்காதீங்க, அதுக்காக நான் 10 lakhs பே பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் எக்ஸ் வந்து இதை அக்ரி பண்ணியிருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த லிட்டிகேஷன்ஸ் எஸ்எஸ் ரெஃப்யூஸ் டு பே. இப்போ எக்ஸ் வந்து எஸ்எஸ்ட்டு அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியுமா? எஸ். ஏன்னா இது லீகல் அக்ரிமெண்ட். ஓகேங்களா? F advances money to E. E uses the money to smuggle pirated CDs and DVDs. F unaware of the purpose choose to E recover the okay. So
எஃப் வந்து ஈக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் மணி கொடுத்துருக்காங்க. இ வந்து அது ஸ்மக்லிங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்க்கு வந்து இந்த பர்பஸ் தெரியாது. அதனால எஃப் வந்து என்ன பண்ணிக்கலாம்? அந்த அமௌண்ட்டை ஈட்ட இருந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இ வந்து இந்த இன்டென்ஷனுக்காக தான் இந்த மணியை யூஸ் பண்ண போறாங்கன்னு எஃப்க்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாங்கன்னா இது இல்லீகல் அக்ரிமெண்ட். இதுல கிளைம் பண்ண முடியாது. பட் இந்த கேஸ்ல எஃப்க்கு வந்து இது தெரியாது. இந்த பர்பஸ் எதுவுமே தெரியாதுங்கிறதுனால எஃப் வந்து ரெக்கவர் பண்ண முடியும். கிளியர்? X, a minor, was studying in New College. On 1st June 2010, he took a loan of 20,000 from B. For payment of his college fees and purchase books, agreed to repay 31st December 2010. X possesses worth 5 lakhs. On due date, X fails to pay back the loan to B. Actually, in the agreement valid, X minor. Minor கூட agreement போட்டிருக்காங்க. எஸ். பட் இந்த கேஸ்ல அந்த லோன் அமௌண்ட்டை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க? காலேஜ் ஃபீஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ். எஸ். ஸோ அப்போ இந்த கேஸ் வந்து இது என்ன ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, இஸ் எஸ்டேட் இஸ் லைபிள் ஃபார் நெசசரி. ஃபுட்டுக்காக, எஜுகேஷனுக்காக, ஷெல்டருக்காக, இந்த மாதிரி கேசஸ் பேசிக் நெசசிட்டிஸ்க்காக ஒரு லோனாக மைனர் என்ட்ரி ஆனாங்கன்னா அந்த கேசஸ் வந்து வேலிட். கிளியரா? Assets can be sued to reimburse B. Next one. For a cup of coffee, A invites to B to a dinner at his house on Sunday. B hires a taxi and reaches A's house at the appointed time. But A fails to perform his promise. இந்த கேஸ்ல B வந்து A ட்ட இருந்து damages claim பண்ண முடியுமா? ம், புரியுதா? இது வந்து ஆக்சுவலா சோஷியல் அக்ரிமெண்ட்ல வரும். அதனால கிளைம் பண்ண கிளியரா? ஏன்னா இன்வைட்னு தான் கொடுத்துருக்காங்க. மத்தபடி எதுவும் லீகலா எந்த இதுவுமே கொடுக்கல. அதனால இது வேலிட். A engages B for a certain work and promises to pay such remuneration as shall fixed by C. ஆக்சுவலா A வந்து B ஹையர் பண்ணியிருக்காங்க ஒரு சர்டைன் ஒர்க்குக்காக. அதுக்கு ரெமுனரேஷன் பே பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெமுனரேஷன் ஃபிக்ஸ் பண்றது C. B வந்து இந்த ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வந்து யாருக்கும் யாருக்கும் இருக்கு. A, B, C. ஓகே. ஆக்சுவலி இப்போ கான்ட்ராக்ட்னு பார்த்தீங்கன்னா A வந்து B ஹையர் பண்ணியிருக்காங்க ஒரு ஒர்க்குக்காக. அதுக்கு B வந்து சரி A வந்து பே பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேமெண்ட் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்றது C. ஸோ அப்போ ஒரிஜினலா கான்ட்ராக்ட்னு பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஒர்க்குக்கான ரெமுனரேஷனை ஃபிக்ஸ் பண்றது மட்டும் தான் சியோட ஒர்க். கிளியர்? இப்போ இன்கேஸ் சி வந்து இந்த ரெமுனரேஷனை ஃபிக்ஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட்ல என்ன ரீசனபிளா அந்த ரெமுனரேஷனுக்கு ஐ மீன் அந்த ஒர்க்குக்கு பே பண்ணுவாங்களோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணும். கிளியர்? ஒன் ஏ அண்ட் பி ப்ராமிசஸ் டு மேரி ஈச் அதர். யா. ஸோ ரெண்டு பேருமே ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது கான்ட்ராக்ட் உள்ள வரும். ஏ இன்வைட்ஸ் பி டு எ பார்ட்டி. பி அக்செப்ட் த இன்விடேஷன். ஸோ இன்விடேஷன் பார்ட்டிஸ் இந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து சோஷியல் அக்ரிமெண்ட். இது கான்ட்ராக்ட் உள்ளே வருது. நெக்ஸ்ட் ஒன். A forced B to enter contract at the point of pistol. What remedy is available to B if does not want bound by the contract?
ஸோ பி வந்து இந்த கான்ட்ராக்ட் என்ன பண்ணிக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கன்சென்ட் வந்து ஃப்ரீ அண்ட் ஜென்யூனா இல்லை, த்ரெட்டனிங்காக இருக்கு. Yeah. M L's lawn without being asked L to do so. L watches M doing the work. ஆக்சுவலி இந்த கேஸ் என்னன்னா எல் வந்து எம் வந்து ஹயர் பண்ணல, ஒர்க்கை எதுவுமே பண்ண சொல்லல. ஆனா எம் வந்து ஒர்க் பண்றாங்க, எல் வந்து அது பாக்குறாங்க, ஆனா ஸ்டாப் பண்ணல. இஸ் எல் பவுண்ட் டு பே எனி சார்ஜஸ் டு எம்? பே பண்ணணுமா? எஸ். ஏன்னா எல் வந்து வாட்ச் பண்ணிருக்காங்க, வாட்ச் பண்ணி என்ன பண்ணல, அவங்கள ஸ்டாப் பண்ணல. அப்ப அந்த ஒர்க்குக்கான ரீசனபிள் ரெமுனரேஷன் பே பண்ணலாம். சரி, next one. C orally offered to pay A on auto mechanic 50 for testing his dear car, which C was about to purchase from D. A agreed and tested the car. C paid to A 50 in cash for the service. It's the agreement between C and A. Yeah. So express ல வருமா, implied ல வருமா? எஸ். ஏன்னா ரெண்டு இடத்துலயுமே டோக்கன் மஸ்டா இருக்கு. Yeah. Next one. Executed executoria. ஏன்னா டெஸ்டிங்கும் முடிஞ்சு பேமெண்ட்டும் பண்ணிட்டாங்க. கான்ட்ராக்ட் வந்து வேலிட், வைட், வைடபிள், அன்என்ஃபோர்ஸபிள். இந்த இடத்துல கான்ட்ராக்ட் வந்து வேலிட். கிளியரா? Next one. A promises to pay B 500 if B beats C. B beats C, but A refuses to pay. Can B recover the amount? A வந்து என்ன சொல்றாங்கன்னா C பீட் பண்ணா 500 பே பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. B வந்து C பீட் பண்ணிட்டாங்க, பட் A வந்து பே பண்ணல. ஸோ B வந்து இந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியுமா? இல்லை. ஸோ இது வந்து இல்லீகல் அக்ரிமெண்ட். இந்த கேஸ்ல இது வந்து நெக்ஸ்ட் ஒன். D lived as a paying boarder with a family. He agreed with the members of the family to share the prize money of a newspaper competition. The entry sent by D won the prize of 750. He refuses to share the amount won. Can the members of the family recover this share? எஸ். ஏன்னா அவங்களோட ஃபேமிலியில பேயிங் போர்டர் வித் ஏ ஃபேமிலின்னு கொடுத்துருக்காங்க. பேயிங் கெஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கான்செப்ட். யா. அப்ப இந்த கான்செப்ட்ல மியூச்சுவாலிட்டி இந்த அக்ரிமெண்ட் பிட்வீன் த பார்ட்டிஸ், அதனால கிளைம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இவங்களோட ஓன் ஃபேமிலியோட இந்த அக்ரிமெண்ட் இருந்தாங்கன்னா அது சோஷியல் அக்ரிமெண்ட்ல வந்துடும், அந்த கேஸ்ல கிளைம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன். A enters into a taxi and directs the driver to make him to a club. The driver refuses to take him because the trip is too short. What are the rights of A? ஸோ இந்த இடத்துல ஏக்கும் டாக்ஸி டிரைவருக்கும் ஆல்ரெடி கான்ட்ராக்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆஃப்டர் தட் ஆஃப்டர் போர்டிங்க்கு அப்புறம் டிரைவர் வந்து என்ன பண்றாங்கன்னா ட்ரிப் ஷார்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ரெஃப்யூசஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஏ வந்து டாக்ஸி டிரைவர்கிட்ட காம்பன்சேஷன் கிளைம் பண்ணும்.